வணக்கம். சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு யாருக்குடா வீடியோ போடுற அப்படின்னு கண்டன குரல்கள் பல திசைகள் இருந்தும் பலமா இருந்துருக்கனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தயவு செய்து இம்மீடியட்டா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாட்டை சார்ந்த யாருமே தனிநபர் பிரிவில் கடந்த 80 வருடங்கள்ல ஒரு பதக்கம் கூட ஜெயிச்சது கிடையாது. ஈவன் ஸ்ரீலங்கா 2.5 கோடி பாப்புலேஷன், நம்ம பாப்புலேஷன் 8 கோடி பேர். ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷன் 3ல் ஒரு பங்கு தான். அவங்க கூட 2000 ஒரு சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க ட்ராக் அண்ட் ஃபீல்டு. சம்பந்தமே இல்லாம ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாடு பதக்கம் வாங்காததை பத்தியும் ஸ்ரீலங்கா வாங்கினதை பத்தியும் பேசுறியான்னா சம்மந்தம் இருக்கு. சமீபத்தில் நம்ம ஆதவ் அர்ஜுனா சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் 2036 நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ்ல தமிழக வீரர்களின் பங்கா 15 மெடல்களாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு அதுக்காக சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஒன்று சென்னையில் ஒலிம்பிக்ஸ் இல்லம் அப்படின்ற மாதிரி ஒன்று அமைக்கப்படும். அதே மாதிரி மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் அகாடமிஸ் அமைக்கப்படும். SDAT ரிசர்ச் விங்குன்னு ஒன்று அமைக்கப்பட்டு 8லேருந்து 18 வயசுல இருக்கிற சிறுவர்கள் அவங்களுடைய விளையாட்டு திறனை கண்டறிந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்கள மெடல் வின்னர்ஸாக மாற்றுற அமைப்பு நிறுவப்பட உள்ளது. அதே மாதிரி இப்போது தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லாம் தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்கன்னா 3 கோடியாக இருக்கிற பரிசுக்கு 5 கோடியாக உயர்த்தப்படுகிறது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போகிற மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கான நடவடிக்கைகளும் அந்த திட்டத்தில் இருக்கு. ஓகே, ஏன் இவ்வளோ வருஷம் நம்ம 80 வருஷமா தமிழ்நாட்டை சார்ந்த யாருமே ஜெயிக்க முடியல? இப்போ இந்த திட்டத்தின் மூலமா என்னெல்லாம் பண்ணா, எப்படி பண்ணா நம்ம மெடல்ஸ் நிறையா வின் பண்ண முடியும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம். டேலண்ட்டுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயக்காடு இருக்கும். அந்த வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சதுக்கு கிணறு இருக்கும். ஜெனரலாக அந்த கிணத்துக்குள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி இல்லை 20 அடி தரையிலேருந்து கீழே இருக்கும். தண்ணி அந்த கிணத்துக்குள்ள 15-20 அடி கீழே தான் தண்ணி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி அந்த கிராமத்தில் இருக்கவங்க அந்த கிணத்துல டைவ் அடித்து குதிச்சு தான் குளிப்பாங்க. 15-20 அடி ஆழத்தில் இருக்கிற தண்ணிக்குள்ளே குதிச்சு டைவ் அடித்து குளிப்பாங்க. அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்து பக்கத்துலேயே ஒரு மோட்டர் ரூம் இருக்கும். அந்த மோட்டர் ரூமுக்கு மேலே ஏறி அது அந்த மோட்டர் ரூமுக்குள்ள ஏறி நின்று பார்த்தா தண்ணி கிட்டத்தட்ட 30 அடி ஆழத்தில் இருக்கும். அங்கேருந்து குதிச்சு டைவ் அடிச்சு குதிச்சு குளிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதில் சில பேர், அதில் ஒரு 5 பேர் 10 பேராவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி பார்த்துட்டு சில பேர் கூட அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. நம்ம தரையிலிருந்து ஒரு காயினை தூக்கி கிணத்துக்குள்ளே போடுவோம். அந்த மோட்டர் ரூமுக்கு மேலே இருந்து குதிச்சு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த காயின் தண்ணி அந்த தரையை கிணத்துக்குள்ளே இருக்கிற தரையை தொடறதுக்கு முன்னால் போய் அதை பிடிக்கிற 5 இல்லை 10 சிறுவர்களாவது எப்போவுமே எந்த கிராமத்துலையுமே இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு டைவிங்கோ ஸ்விம்மிங்கோ போயிருந்தா ஆசிய கேம்ஸோ காமன்வெல்த் கேம்ஸ்லையோ ஒலிம்பிக்ஸ்லையோ பல மெடல்கள் குவிக்கிறதுக்கான ரா டேலண்ட் இருந்தது. ஆனால் ஒரு முறையான அந்த டேலண்ட்டை கண்டறிந்து முறையாக பயிற்சி கொடுத்து அவங்கள இந்த மாதிரி போட்டிகளில் சாம்பியன்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு சிஸ்டம் நம்மள்கிட்ட கிடையாது, இல்லாமல் இருந்தது. மேபி இப்போ இவர் அறிவிச்சிருக்கார் இல்லையா, ஆதவ் அர்ஜுனா சார் அறிவிச்சிருக்கிறதன் மூலமாக இந்த மாதிரி டேலண்ட்டை கண்டறிந்து அவங்கள ஊக்கப்படுத்தி முறையாக பயிற்சி கொடுத்து சாம்பியன்ஸாக மாற்றினா கண்டிப்பாக தமிழகத்தை சார்ந்த 15 மெடலில் ஜாஸ்தியாக வெல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸ், நம்மள சென்னையில் பாதி பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் கூட பல மெடல்களை வாரி கூச்சிருக்காங்க எந்த போட்டியாக இருந்தாலும். அதனால இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தினா கண்டிப்பாக தமிழகம் ஸ்போர்ட்ஸில் பெரிய அளவில் பரிமளிக்க முடியும். ஸோ இது ஒரு அபாரமான திட்டம். ஆனால் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் தான் ஈஸியஸ்ட் பார்ட்டு. எக்ஸிக்யூஷன் ஆன் கிரவுண்ட் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிஎம் விஜய் சார் தலைமையிலான தாவேக அரசு இப்போது எம்எல்ஏக்களுக்கு ஒரு கார் கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த காருக்கு பராமரிப்பு செலவு மற்றும் டிரைவர் ஊதியம்ன்ற மாதிரியான விஷயங்களுக்காக மாதம் 75,000 ரூபாவும், அதே மாதிரி அவங்க எம்எல்ஏக்களோட நிர்வாக பணிகளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை நியமிச்சுக்கலாம். அதுக்கு உதவித்தொகை ஒரு 25,000 ரூபாயும் வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற சம்பளம் ப்ளஸ் அலவன்சஸ் ப்ளஸ் இப்போ கொடுக்கப்படுற இந்த 1 லட்ச ரூபாயும் சேர்த்தா ஒரு எம்எல்ஏக்கு 1,80,000 ரூபா மாத வருமானமாக கிடைக்கும் அரசு மூலமாக, அரசாங்கத்திடமிருந்து. ஆனால் அது பத்தாதுன்றது தான் நம்மளுடைய பார்வை. ஒரு எம்எல்ஏ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய தொகுதியோட ரெப்ரசன்டேட்டிவ்
அட்லீஸ்ட் 10 லட்ச ரூபாவது அவங்களுக்கு மாத வருமானமாக அரசிடமிருந்து போக வேண்டும். ஒன்னே தான், அவங்க வேற எந்த வகையில 1 ரூபா கூட தொற்றக்கூடாது. அது அவங்கள சம்பளத்தை வச்சு வசதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கணும். வேற எந்த திசையிலையும் அவங்க திரும்பி பார்க்காதவாறு அந்த வருமானம் இருக்க வேண்டும். எம்எல்ஏக்களுக்கு 10 லட்சம்னா மினிஸ்டர்ஸ்க்குலாம் 25 லட்சம் 30 லட்சம் மாசம் வருமானம் இருக்கிற மாதிரி நாம செஞ்சு கொடுத்தாதான் இந்த லஞ்ச லாவண்யத்திலேருந்து நம்ம விடுபட முடியும். சரி, ஓகே, 10 லட்ச ரூபா கொடுக்குறோம், அது மட்டும் பத்தாது. எம்எல்ஏஸ்கோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கிளியராக டிஃபைன் பண்ணோம். இப்போ விஜய் சாரே வந்து முக்கியமாக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது அங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி தெருவை பார்த்துடணும். ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது எம்எல்ஏஸ் போய் பார்த்துடணும். அது மட்டும் இல்லை, அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாலை கட்டமைப்பாகட்டும், நீர் மேலாண்மை, வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறதுக்கு செயல் திட்டங்களை வகுத்து அதற்கு வந்து அன்றாடம் செயல்பட வேண்டும். இந்த மாதிரி கிளியர் கோல்ஸை கொடுத்து செயல்பட வச்சா 10 லட்சம் இல்லை, 20 லட்சம் 30 லட்சம் கூட நம்ம மாச சம்பளமாக எம்எல்ஏஸ்க்கு கொடுக்க வேண்டும். போன வாரம் நம்ம வீத லீடர்ஸ் மூவ்மெண்ட் சார்பாக எக்மோரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை சார் வந்து உரையாற்றினார். அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. அதில் முக்கியமாக ஒரு விஷயமா இந்த நம்மளுடைய ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான நிறுவனங்களில் வேலை செய்கிற டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 80 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அதில் 33% பேர் வந்து கல்லூரி படிப்பை முடித்தவர்கள், கிராஜுவேட்ஸ். சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே அந்த மாதிரி டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கிறதா தகவல்கள் வருது. அப்போ 30% வச்சுட்டா கூட 30,000 பேர் கிட்டத்தட்ட அதில் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள். இப்போது ஒரு 4-5 வருடங்களுக்கு அப்புறம் அது அண்ணாமலை சார் வந்து இந்த ட்ரோன்ஸ் மாதிரி தொழில்நுட்பம் உள்ளே வருவதன் காரணமாக இந்த வேலை வாய்ப்பு பெரிய அளவில் கம்மியான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கொஞ்ச நாளுக்கு அதிகமாகும். அப்புறம் ஒரு கட்டத்தில் தொழில்நுட்பத்தின் காரணமாக இந்த வேலை வாய்ப்புகள் குறையும், இல்லை அறவே இல்லாமல் போய்விடுன்ற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருந்தாரு. அது உண்மையும் கூட. எக்ஸாக்டாக எப்போ நடக்கும்னு தெரியாது, பட் ஒரு சில வருடங்களில் கண்டிப்பாக இந்த துறையில் இருக்கிற நபர்களுக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் உள்ளே வந்துடுது. நல்ல ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா 40,000 மாதிரி உள்ளே வந்துடுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை அந்த செலவுகள் எல்லாம் அமைச்சுக்கிறாங்க. இப்போது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த திறனுமே தேவையில்லை. ஒரு பைக்கை ஓட்டுறது மட்டும்தான். பைக்கு அந்த மேப்பை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து கொடுத்துட்டு வர்றது. ஸோ இதில் அவங்க எந்த திறனும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த துறையில் இல்லை. ஸோ 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு திடீர்னு இந்த வருமானம் பாதியாக குறைஞ்சாலோ, இல்லை இந்த வருமானமே இல்லாமல் போயிட்டாலோ, அவங்க வந்து ஒரு நடுக்காட்டில் விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. இந்த 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸு வேறு எந்த வேலைக்கும் உபயோகப்படாமல் போய்விடும். ஸோ நிர்கதியாக விடப்படும் ஒரு பெரிய அபாயம் கண்டிப்பாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்து அதற்கான செயல் திட்டங்களை வடிவமைக்கணும். இன்னொரு பக்கம் இந்த துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களே அடுத்த 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ நிலைமை மாறும்போது நாம் என்ன சூழ்நிலையில் இருப்போம், அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்காமல் இருக்கணும். வேலை வாய்ப்பு பறி போயிடுது, இல்லை வருமானம் குறையுதுன்னா ஆல்டர்னேட் கரியர் ஆப்ஷன்ஸ்க்கு இப்போதுலேருந்தே யோசித்து அதற்கான திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு அவங்க லைஃப் எப்படி இருக்கணுன்றத இப்போலேருந்தே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இல்லை. அந்த வருமானம் கொடுக்கும் ஒரு சின்ன அந்த இதில் அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ண அண்ணாமலை சாரோட செயல்பாடு அபாரமான ஒரு செயல்பாடுன்னு தான் சொல்லணும். என்னடா இந்த வாரம் யாருக்கு சேதாரன் பதிவை போடுறதுக்கு அதுவும் கண்டென்ட் கிடைக்கலையேன்னு கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் வாலண்டரியாக உள்ளே நையான்னு என்ட்ரி கொடுத்துருக்காரு நம்ம டிஎம்கே எம்எல்ஏ அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிரான சர்ச்சை பேச்சு, இரட்டை அர்த்தம் துணிக்கும் வகையில் பேச்சு. இந்த மாதிரி வாரம் ஒருத்தர் என்ட்ரி போட்டுடுறாங்க. ஸ்டாலின் ஐயா இப்போ ரீசெண்டாக தான் கட்சி உள்கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறதுக்கான சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தார்.
ஐயா அதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. எண்ண ஓட்டத்தை மாற்றலைன்னா, திமுகவின் முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சியினருடைய எண்ண ஓட்டத்தை மாற்றலைன்னா நீங்கள் அறிவிச்சிருக்கிற அந்த எந்த செயல் திட்டமும் பெரிய அளவில் பயனை கொடுக்காது. இன்னும் டிஎம்கே கட்சியினால் நிதர்சனத்தை புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாறி மாறி இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. டிஎம்கே மேலே அதிருப்தி இருந்துச்சுன்னா அந்த நடுநிலை வாக்காளர்கள்னு இருக்காங்க இல்லையா, அது ஒரு 10%, 15%, அவங்க தான் யார் ஆட்சி அமைக்கிறான்னு இவ்வளோ வருஷம் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 10-15% டிஎம்கே ஆட்சி மேலே திருப்தி இல்லைன்னா, அதிருப்தியாக இருந்தாங்கன்னா அது அப்படியே ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் அதிருப்தியாக இருந்தாங்கன்னா டிஎம்கேக்கு போடுவாங்க. அதனால் இந்த கட்சிகள் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஆனால் நிலைமை இப்போ அப்படி கிடையாது. ஒரு பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் ஒருவேளை டிவிகே மேலே அதிருப்தி இருந்தாலும் அந்த வாக்குகள் வந்து டிஎம்கேக்கு வருமானது சந்தேகம்தான். இந்த மாதிரி பேச்சுக்களால் 100% வராதுன்ற உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் கட்சியினர், டிஎம்கே கட்சியினரோட செயல்பாடுகள் இருக்குது. அண்ணாமலைக்கு தான் போகும் டிவிகே மேலே இருக்கிற அதிருப்தி வாக்குகள். 10ல் 8ஓ 9ஓ அண்ணாமலைக்கு போகிற சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி பேசினா 10க்கு 10மே அண்ணாமலைக்கு தான் போகும். அதனால நீங்கள் முதல்ல பேச வேண்டியது, ஃபஸ்ட்டு டிஎம்கே முக்கியஸ்தர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் வெறும் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் விசில் அடிக்கிறதுக்காகவும் கைத்தட்டுறதுக்காக மட்டும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த 25% இன்னும் ஒரு 2% 3% கம்மி தான் ஆகுமே தவிர அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. முக்கியமாக இந்த நியூட்ரல் பீப்புள் ஹூ ஓட் ஃபார் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் டியூரிங் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இதுக்கு மேலே டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் 0% ஆகிடும். அதனால் தயவுசெய்து ஸ்டாலின் ஐயா வந்து இமீடியட்டாக உங்கள் கட்சியினருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ் பண்ணும். இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கட்சிக்கு அது நல்லது கிடையாது.